தீபிகா, மல்லி, விஜய் விஷயத்துல, வெண்பா விஷயத்துல மனசு மாறிட்டாங்களோ அப்படின்னு தான் என்ன தோணுது. ஏன்னா, அந்த அளவுக்கு தீபிகா நல்லவங்களா மாறிட்டாங்களா? அதாவது அவங்க நல்லவங்க தான். ஆனா, மல்லி, விஜய், வெண்பா விஷயத்துல மட்டும் அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு எகென்ஸ்ட்டா நடந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்க தம்பியோட இறப்பு, அதுக்கு மல்லி தான் காரணம் அப்படிங்கிற ஒரு ஆழ் மனசுல பதிவானதுனால அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இப்போ வந்து தீபன் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி, ஓரளவுக்கு இன்னொருத்தரோட கஷ்டத்த வந்து நாம வந்து அத கொச்சப்படுத்தக்கூடாது. அந்த கஷ்டத்த வந்து நம்ம எள்ளி நகையாடக்கூடாது. அந்த கஷ்டத்துக்கு நம்ம முடிஞ்ச ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் தீபன் எடுத்து பேசியிருப்பாங்க. அப்போ அந்த வகையில் இவங்க தீபிகா வந்து விஜய்கிட்டையும் ஃபோனில் பேசுவாங்க. அவங்க சூழ்நிலை அப்படிங்கிறது கஷ்டமான ஒன்று தான். நான் என்னால் என்ன முடியுமோ அந்த அதாவது வெண்பா மீட்கிறதுக்கு நான் எல்லா வழியிலையும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்ப முடியுதா அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய கேள்வி. நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இதில் வந்து தீபிகா வந்து உண்மையிலே அவங்க மனசு மாறிட்டாங்க. கண்டிப்பாக வந்து வெண்பாவை மீட்டு கொண்டு வரதுக்கு நாம் என்ன பண்ணணுமோ அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் என்னென்னா வெண்பாவை மீட்கிறதுக்கு அவங்கள தேடி மல்லியும் போயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க தீபிகா அப்படின்னா, மல்லிக்கு முன்னாடியே ஒருவேளை வெண்பாவை போலீஸ் டீமே மீட்டு கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணம் தோணுது. அப்படி கொண்டு வந்துட்டாங்க மல்லியை, அதாவது வெண்பாவை வந்து இந்த தீபிகாவே காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா, அங்கே வந்து மல்லிக்கு அது வந்து ஒரு பெரிய பின்னடைவு சரிவாக தான் இருக்கும். வெண்பா வீட்டுக்கு வந்தால் கூட மல்லி காப்பாற்றி கொண்டு வந்தால் தான் விஜய் வந்து சந்தோஷப்பட்டிருப்பார். போலீஸ் காப்பாற்றி கொண்டு வந்து மல்லி வெறுங்கையோடு வந்தால் கண்டிப்பாக விஜய் வந்து மல்லியை வந்து கரிச்சு கொட்டுவார். அப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா, நீ வந்து கன்சீவாக இருக்கிற, அதனால் என் பொண்ணை தொலைச்சிட்டு நிற்கிற, அப்போ இனி நீ உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைய தான் உன் குழந்தைய பார்ப்ப, என்னோட பொண்ணை நீ பார்க்க மாட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு கில்ட்டி ஃபீலிங், தாழ்வு மனப்பான்மை விஜய்கிட்ட வரதான் போகுது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் தனக்கு வந்து 2வது கல்யாணம்னு ஒன்று நடந்ததுன்னா தன்னோட பொண்ணை வந்து அவங்க கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ஆழமாக அவர் மனசில் பதிவாயிருக்கு. ஆனால் மல்லியோட செயல்பாடை பார்த்து கண்டிப்பாக நம்ம பொண்ணு வெண்பாவை நல்லபடியாக மல்லி பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சி தான் மல்லி கழுத்தில் தாலி கட்டினார். அப்போ இந்த இடத்துல வந்து இதில் விஜயோட முடிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா, மல்லியை ஒதுக்கி வைப்பார் விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் பண்ணுவார். ஏன்னா டேரக்டருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கையில் எடுப்பார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.